ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று ஓணம் முடிஞ்சதால் வீட்டில் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே முடிச்சுக்கிட்டு ஈவினிங் ஆன உடனே குட்டீஸ்லாம் சொன்னாங்க, அத்தை ஸ்வீட்டோ ஸ்நாக்ஸோ எதாவது பண்ணலாம் அப்படின்னாங்க. சரி ஓகே, வீட்டில் இருக்க திங்ஸை வச்சே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ப்ரெட் இருந்துச்சு. ப்ரெட்டை வச்சு ப்ரெட் குலாப் ஜாமுன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணிட்டோம் எல்லோரும் சேர்ந்து. அப்புறம் ப்ரெட் குலாப் ஜாமுன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான டிஷ்னால எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. குட்டீஸ் எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் ஈஸியாகவே ஒர்க் நமக்கு முடிஞ்சிடுச்சு. அது வந்து ரவுண்டாக உருட்டுறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுவுமே அவங்க ஹெல்ப் பண்ணதால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவே ஒர்க் இருந்து. அப்புறம் குலாப் ஜாமுன் பண்ணிக்கிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸில் கொடுத்தேன். நார்மல் குலாப் ஜாமுன் மாவில் பண்ணுறத விட இது நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. அப்புறம் குட்டீஸுமே சாப்பிட்டுட்டு சொன்னாங்க, அத்தை சூப்பராக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது அப்படின்னாங்க. நானுமே ட்ரை பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம வீட்டு முன்னாடி கொஞ்சம் செடியெல்லாம் வச்சு விட்ருக்கேன், பீனட் பட்டர் செடி. அதில் நம்ம வச்சு விட்ருக்கோம். அந்த செடியோட இதுக்கு முன்னாடி நான் எங்கேயும் பார்த்ததில்ல, எங்கள் வீட்டில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அந்த செடி ரொம்ப குட்டியாக தான் காய்க்கும். நானும் உங்கள்கிட்ட காட்டிடலாம் அப்படின்னு சொல்லி தான் காட்டுறேன். அப்புறம் இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு சொன்னால் கொஞ்சம் இனிப்பு, லைட் இனிப்பு இருக்கும், வேறு எந்த டேஸ்ட்டுமே இருக்காது. நீங்களும் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கீங்கன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.